நாளை இது யாருக்கும் இடம்பெறலாம். ஒரு நாடும் சரி அல்லது ஒரு சமூகமும் சரி இன்னொருவரை வாழ விட வேண்டும். பலஸ்தீன் என்கின்ற நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்து அந்த மக்களை கொலை செய்து தங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இன்று காசா என்கின்ற சிறிய பகுதிகளுக்கும் மக்களை கொண்டு போய் நெருக்கி வைத்து அவர்களை பட்டினி சாவுக்குள் தள்ளி அவர்களுக்கு வழங்க வேண்டிய அத்தியாவசிய சேவைகள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதையும் வழங்காமல் தொடர்ச்சியாக ஒரு கொலை களத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமைதியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். எனவே நாங்கள் இதற்கான எதிர்ப்பு குரலை இங்கு பதிவு செய்கின்றோம். பலஸ்தீனிய ஆதரவு போராட்டமும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரிய அழிவு மற்றும் குழந்தைகளினுடைய இறப்பு, அப்பாவி மக்களினுடைய இறப்பு மற்றும் மத்திய கிழக்கினை ஒரு யுத்த சூழ்நிலைக்குள் தள்ளிவிட்டிருக்கும் இந்த பேரினவாத சக்திகள், இஸ்ரேல் போன்ற ஒரு கொடூரமான இன அழிப்பை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் ஒரு நாட்டிற்கு பின்புலமாக இருக்கின்ற நாடுகள் என்பவற்றை எதிர்த்து இன்று இந்த அமெரிக்கன் தூதுவராலயத்துக்கு முன்பாக எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களாக நாங்கள் உலகில் எந்த மூலையில் ஒரு இன அழிப்பு இடம்பெற்றாலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நாளை இது யாருக்கும் இடம்பெறலாம். ஒரு நாடும் சரி அல்லது ஒரு சமூகமும் சரி இன்னொருவரை வாழ விட வேண்டும். பலஸ்தீன் என்கின்ற நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்து அந்த மக்களை கொலை செய்து தங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, இன்று காசா என்கின்ற சிறிய பகுதிகளுக்கும் மக்களை கொண்டு போய் நெருக்கி வைத்து அவர்களை பட்டினி சாவுக்குள் தள்ளி அவர்களுக்கு வழங்க வேண்டிய அத்தியாவசிய சேவைகள், அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதையும் வழங்காமல் தொடர்ச்சியாக ஒரு கொலை களத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றனர். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமைதியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். எனவே நாங்கள் இதற்கான எதிர்ப்பு குரலை இங்கு பதிவு செய்கின்றோம். இப்படி ஒவ்வொருவருடைய எதிர்ப்பு குரலும் தான் உலகம் முழுவதும் சிறு சிறு குரல்களாக எழும்பி இன்று பாரிய எதிர்ப்பலையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் நம்ப வேண்டும். அதேபோல் அனைவரும் இந்த மாதிரியான உங்களுடைய முழுமையான எதிர்ப்பை இந்த விடயத்திற்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக பலஸ்தீன் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேரினவாத சக்திகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து கூறிக்கொண்டே இருப்போம். நன்றி. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk